வெள்ளையனின் கண்களில் பட்டதன் மூத்த குட்டிகள் செய்த தவறா? இல்லை இல்லை, பசிக்கு பயந்தன் மூத்த குட்டிகள் எடுத்த முடிவா? இந்தியாவில் பிறந்து வளர்ந்து பசியில் இறந்து ஜாதியில் கழிந்து பஞ்சம் திருக்க வழி என்று என் மக்கள் தெருவில் தனியாய் தவியாய் தவிக்க, இலங்கை என்னும் தீர்வில்ல, கோப்பி என்னும் ஒரு செடி இல்ல, தென்னையும் ஆசியும் காய்க்குதென்று ஒரு வெள்ளையன் உரைக்க, அங்கு சென்று புதுசாய் இன்னொரு வாழ்க்கை வாழ்வோம் என்று மக்களும் நினைத்து தனுஷ்கோடியில் படகில் ஏறி வரும் வளர்ப்பற சாவையும் மீறி தாய் நாட்டையும் விட்டு விலகி மண்ணாரினில் கரையொதுங்க இலைப்பாற வழி விடாமல் அடையும் மேய்வது போல அடித்து அடித்து என் மக்களை அழைத்து அழைத்து வந்திறங்கிய இடமும் காடு வந்தேறிகளாய் பட்டான் பாடு. என் மக்களின் நிலைமை கொடியது, கனவெல்லாம் கல்லாயுடைந்தது, குதிரைகள் அடைக்கும் லயத்திலே என் மக்களை குடி அமர்த்தியது. மலையகம் காடாய் கிடந்தது, காடு மேடாய் படர்ந்து கிடந்தது, என் மக்களின் ரத்தம் வேர்வையாகி பிறந்தோட்ட கம்பெனி பிறந்தது. மாறும் என்ற மக்களின் நிலை, மாறுமா மக்களின் நிலை என்று மாறும் என்ற மக்களின் நிலை, மாறுமா மக்களின் நிலை என்று மாறும் என்ற மக்களின் நிலை, மாறுமா மக்களின் நிலை என்று மாறும் என்ற மக்களின் நிலை, மாறுமா மக்களின் நிலை. மாற்றங்கள் நிகழ்த்திட, மாற்றத்தில் நிகழ்த்திட உன்னுள்ளே மாற்றங்கள் பிறக்கணும், கனவுகள் ஜெயித்திட, கவலைகள் விலகிட உன்னுள்ள முயற்சி இருக்கணும், தடைகளை தவிர்த்திட, தவறுகள் திருத்திட உன்னுள்ள ஊக்கம் இருக்கணும், வரலாற்றை திருத்திட, வருவாக்கை செலுத்திட கற்றதோர் சமூகம் பிறக்கணும். என் பாட்டை முப்பாட்டை மலையகம் வரப்போ மலையகம் வெறும் காடாதான் இருந்துச்சு. அதனால நிலமாக்கி பயிரை வளர்த்து அந்த பயிருக்கு உசுர கொடுத்து பசுமையாக்கிய விதத்தை இந்த மலையகம் இன்னும் கூட காட்டிக்கிட்டு தான் இருக்கு. அவங்கள திட்டமிட்டு கூட்டி வந்து வெள்ளக்காரன் குதிரை அடிச்ச லயத்துல போட்டு சித்திரவதை பண்ணது வெள்ளக்காரன் மட்டும் இல்ல, நம்ம நாட்டு கற்பனும் தான். 48 நாட்டுக்கே சுதந்திரம் கிடைக்கும் போது நமக்கும் விடியும் போகுதுன்னு நினைக்கும் போதே நம்மளை நாடற்றவன்ற பட்டியலை சேர்த்த இந்த நாட்டு அரசியல் நம்மளை எந்திரிக்க விடாமலும், நம்மளை அரசியலை பற்றி சிந்திக்க விடாமலும், ஏன் நம்மளை அரசியலுக்குள்ள நுழைய விடாமலும் பண்ண கொடூரம் இன்னும் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அடிப்படை சலுகைகளே இல்லாத நிலத்துல உரிமைகளுக்காக போராடுற ஒரு கூட்டத்தோட கதை தான் இது. கல்வின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த வாழ்க்கை முறையை எப்படியாச்சும் மாற்றலான்னு முயற்சி செய்யும் போது இங்கே ஒரு சமூகம் நம்ம பேசுகிற பேச்சை வச்சும், நம்ம உடுத்துற உடுப்பை வச்சும், ஏன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சும் கூட நம்ம மேலே லயத்து காட்டான்ற ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு தான் இருக்கு. ஒட்டுப்பால் நாத்தத்திலையும் குப்பிலாம்பு வெளிச்சத்திலையும் படித்த காலம் இனி போதும், அட்டை கடியிலையும் அடை மலையிலையும் நனைந்த காலம் இனி சாகும். இந்த மண்ணோட மாற்றத்தை காண ஒரே ஆயுதம் கல்வியே. கடந்த என் அனுபவத்தை கவிதையாக்கி, என் கவலையெல்லாம் பயிராக்கி, என் கோபத்தை இசையிலமைத்திய மண்ணின் மாற்றம் காண நான் எடுத்த அவதாரம் லயத்து வாசி. என்று மாறும் என்ற மக்களின் நிலை, மாறுமா மக்களின் நிலை 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 என்று மாறும் என்ற மக்களின் நிலை, மாறுமா மக்களின் நிலை.